எடப்பாடி அதன் தலைமையிலான அந்த அதிமுக ஆட்சியில் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அத்திக்கடை வாங்கினா கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபா வைக்கும். அந்த பகுதியெல்லாம் செழிப்பாங்க. தண்ணி பிரச்சனை வந்து இல்லாமல் நிலத்திற்கு வறண்டு போயிடும். ஆட்சி பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் இந்த ரெவன்யூ தாலுக்காவில் கள்ளச்சாராயமோ சாராயமோ காய்ச்சினா அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டரும் அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் அப்படின்னு ஆகும். எப்படி விடுறாங்க? அந்த மாதிரி செய்யணும் சார். தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுக்கணும் பயங்கர போறாங்க. கர்நாடகா என்ன வச்சுக்காரு குந்தரா பண்ணி நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் டிஃபன் வரேன் போயிட்டு டிஃபன் வேற ஒன்றுமே பேசல. டிஃபனுக்கு போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டு தண்ணி அவருக்கு குந்தராரு நேக்கா எப்போ அந்த சட்டில் ரிப்பேர் இருக்கு ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் குழப்பம் ரிப்பேர் பார்த்தாரு. இதுதான் சார் எங்கு பார்த்தாலும் தங்கு தடையின்றி குறைக்கும். வெட்டி கடை ரொம்ப கிடையாது கொடுத்துட்டே எங்கு பார்த்தாலும் நாசமாக கணவனை இழந்த பெண்கள் ஏராளம். ஆட்சி நல்லா இருக்கணும். சட்டம் போலீஸ் இண்டிபெண்டன்ஸ் எத்தனையோ ஜெயலலிதா ஆட்சி குறைய சொன்னாலும் காவல்துறை தனித்துவமாக செயல்படுத்தாங்க. எந்த ஒரு அண்ணாத்தையும் ஒரு காரணம் அது கிடையாது. சிசிஎன் மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதில் அதிமுகவா திமுகவா என்பது குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மக்கள் நல முன்வைத்து தான் ஒரு ஆட்சி என்பது அந்த திட்டங்களை வந்து சிறப்பான முறை செய்கிற பொழுது மக்களே வந்து மதிப்பெண் போட்டு வந்து அவங்களை மீண்டும் வர வைப்பாங்க. இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு 2500 ரூபா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கிய போது அன்றைய முதலமைச்சர் அவர் வழங்கிய போது எதிர்கட்சி தலைவர் இருந்த இன்றைய முதலமைச்சர் சொன்னார்னா 2500 ரூபா பத்தாது 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான். ஆனால் அதற்கான பணம் இல்லை என்ற ஒரு பேச்சு வந்து நிலவுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செயல்படுத்துவதில்லை. உங்களுடைய பார்வையில் யார் வந்து முன்னிலை இருக்காங்க? யார் வந்து ஒரு திட்டத்தை வந்து தொடர்ந்து செய்கிறார்? யார் முன்னிலை நிறுத்துறார்? நல்ல கேள்வி, நல்ல தகவல். நாட்டு நடக்கும் நிகழ்ச்சியில் சிசிஎன் மீடியா இந்த டாப்பிக்கை முன்னெடுத்தது வந்து உள்ளபடியே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா மக்களோட உணர்வை மையப்படுத்தி தான் அர்த்தம் சொல்லாத. நான் வந்து போன வாரம் கோயம்புத்தூர் போனேன். ரொம்ப யூஸ்வலாக ஃப்ளைட்டில் போகிறேன். திடீர்னு போகணுன்னு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல. சரின்ட்டு பஸ்ஸில் தான் போனேன். இன்னைக்கு பாஸ் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பாஸில் போனேன். அப்போது எனக்கு வந்து இந்த பப்ளிக் பேசுறதெல்லாம் கேட்க முடிஞ்சது. என்ன பேசிட்டாங்க அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆட்சி பொள்ளாச்சி சம்பவம் எப்படி வச்சு அப்போ இருந்து அதிமுக இப்படி, இந்த சம்பவம் இப்போ திமுக ஆட்சி இப்படி ஒன்று. அடுத்து இன்னொருத்தர் எடப்பாடி தலைமையில் சிஎம்மாக இருக்கும்போது அவர் செய்த சாதனைகள் என்ன, அப்போ எதிர்கட்சியாக இருந்தவுடனே ஸ்டாலின் அவர்கள் அவர் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னு அவர் இன்னொருத்தர் சொல்றாரு. இப்ப இருக்க ஸ்டாலின் சிஎம் இவர் செய்த சாதனை என்ன, இப்ப இருக்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இந்த பேச்சுக்கும் போது எனக்கு அப்படியே அந்த தூக்கம் வந்து நான் டக்குன்னு முடிச்சுட்டு பார்த்தா இவங்க கேட்கறதுல இவங்களுடைய அந்த அரசியல் அலசி பார்க்குற பார்வை எனக்கு அப்படியே லைட்டாக தூங்கும்போது தண்ணி வச்ச மாதிரி இருக்கும். 2019 2021 வரைக்கும் அதிமுக, நான் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட நான் அதிமுக சாதகமாகவோ திமுகவுக்கு பாதகமாகவோ
எப்போவுமே பேச மாட்டேன். இப்போயும் அதான் சொல்கிறேன், என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். அதை நான் கேட்டதை உங்களுக்கு ஒளிமறைவிட்டு சொல்கிறேன். மக்கள் என்ன சொல்கிறாங்க என் கண்ணால் பார்த்தது. நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர் சார், கம்ப்ளீட் சிமெண்ட் ரோடு, 4 ட்ராக். சாலை கட்டமைப்பில் வந்து தண்ணீர் பெற்றிருக்கு. நான் எம்எல்ஏ இருக்கும்போது என் மகளிர்கிட்ட போய் நான் ஒரு மரியாதை நிறுத்தமாக பார்த்து சால்வ் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை, வாங்க எம்எல்ஏ, 2 கோரிக்கை வந்து இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்குது. 57 இருக்குது இந்த கோவை மண்டலத்துக்கு. ஒன்று வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம், ஆனமலையாறு நல்லாறு திட்டம். இந்த 2 திட்டமும் இந்த பகுதியில் நிறைவேறிச்சுன்னா விவசாயிகள் எல்லாம் பயனடைவாங்க. இதை நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்லுங்கள், எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னார் முத முறையாக. இதை எடப்பாடி அதன் தலைமையிலான இந்த அதிமுக ஆட்சியில் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 1100 கோடி ரூபா ஒதுக்கி பட்டார்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பகுதியெல்லாம் செழிப்பாங்க. தண்ணி பிரச்சனைங்கிறது இல்லாமல் போச்சு. இல்லைன்னா திருப்பூர் வறண்டு போயிடும், அவிநாசிலாம் வறண்டு போயிடும், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நெல் களஞ்சியமான உங்கள் பகுதி சோழ நாட்டுக்கு பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்தார், வேளாண் மண்டலம். அதுக்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு 1000 ஏக்கரில் உலகத்தரம் வாய்ந்த பால் பண்ண கால்நடை அரசு விவசாய கல்லூரி அதை அறிவிச்சிட்டு, அதற்கு மேலாக என்ன செய்யறா நான் பார்த்தேன், பொதுமக்களுக்கு பராமரிப்பு பணிகளை செஞ்சாங்க. குளம் குட்டைகள்லாம் பராமரிப்பு, காரு குளங்கள்லாம் பராமரிப்பு பணி, நீர்நிலைகள் எல்லாத்தையுமே எல்லாம் இருந்துச்சு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோடு கிராமங்கள் தோறும் ஹைவேஸ் ரோடு மாதிரி ரோடு போட்டாங்க. இதை குறிப்பாக சொன்னோம்னா பழனி டு குறிச்சிக்கோட்டை அந்த ரோடு ஒரு கிராமத்தில் ஒரு உழவு 2 பக்கம் லைட்லாம் போட்டு நைட்டில் போனால் அவ்வளோ சுகமாக இருக்கும் சார். அந்த கிராம இணைப்பு சாலையே மாரி பண்ண. அப்போ அது வந்து கேரளா பாடுறது. அப்போ அந்த மலையாளத்துக்கு சொல்கிறாங்க, எத்தனை ஆயிரம் ஒரு குற்றம் வைக்கல, தமிழ்நாடு தானே, கேரளத்தில் இங்கே வந்து ரோடு காணப்பட்டுருவோம். சூப்பராகிட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு போல கேரளத்தில் எந்த கிட்டும் எங்கேன்னு கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த ரோடு கட்டமைப்பு, போக்குவரத்து வசதி, இந்த ரோடுகள் அமைப்பது பிரமாதம், இந்த மாதிரி காலத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏங்குவாங்க. அந்த அப்படி ஒரு இப்படி அமைச்சாங்க. ஆனால் அவங்க இருந்ததில் மைனஸ் தான் பொள்ளாச்சி பாலியசம், ஒரு பெரிய கரும்புள்ளி. அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை, அது பெரிய கரும்புள்ளி. அடுத்து அந்த தூத்துக்குடி அந்த காவல்துறையில் அடித்த சாத்தான்குளம். இந்த 3 தவிர பயந்தாஜ் அவர் சிஎம் ஆஃபீஸில் ஒரு ஃபைல் தங்காது சார். டக்குன்னு கிளியர் ஆகும். போவாங்க, செக்ரட்டரிஸ் போய் ஹெல்ப் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் அடிச்சு விடுவார், அதுதான் ஒரு தலைவனுக்காக அப்படி ஒன்று பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தாரு, குடும்பத்தில் உள்ள முதல் தலைமுறைகளுக்கு 7.5% மருத்துவக்குழு இடம் கொடுத்தவர். பயங்கரமான சீர்திருத்தம். அது வந்து இது வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம். அவர் தலைமையில் அவர் ஆட்சியில் இருந்தது. அவர் சரித்திரத்தில் அதை இடம் பெற்றார். இந்தியாவிலே முன்மாதிரி அதை செய்தார். அது நிறைய பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்து இந்த தேவேந்திரோட வேளாளருக்கு அந்த அந்த இதை பட்டியலுக்கு போடுறதுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்தார். அது எவ்வளவோ இதற்கு எதிர்ப்பு கிடையாது. இருந்தாலும் அதை பார்க்கல. எத்தனையோ தடங்கள் இருந்துச்சு, தூக்கி உதறித்திருந்தார். இந்த மாதிரி திட்டங்களை செய்தார். அதற்கு மட்டுமல்லாத வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அடிச்சு பண்ணார். இதுகெல்லாம் வரவேற்கக்கூடிய திட்டங்கள். அப்போ எதிர்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லிட்டேன், உங்களுக்கு 2500 ரூபா அதான் முக்கியமாக ரொக்க பணம் பரிசு பொருளோட ரொக்க பணம் கொடுத்தாரு. சந்தோஷமாக அப்படின்னு சொன்னார். அவரே பொங்கல் வச்சு கொண்டாடினார், மகிழ்ந்தார். ஆனால் அப்போ எதிர்கட்சியாக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபா பார்த்தார், நீங்கள் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ அவருடைய எதிர்கட்சி தலைவருக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் எடுத்துக்கொண்ட அந்த நடைமுறைகள், அந்த எதிர்கட்சியாக இருந்து அவர் செயல்பட்ட செயல்பாடுகள்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடியதாக இருந்தது.
அப்புறம் அதே மாதிரி அவர் அந்த எலெக்ஷனில் எடுத்து வைத்த தேர்தல் பரப்புரைகள்லாம் அவரும் அவர் மகனும் எடுத்து வச்ச வாதங்கள்லாம் சரி இவங்க ஒரு தடவை ஆட்சி வரட்டும் அப்படின்னு நானே நினச்சேன். நான் அதிமுககாரனாக இருந்தாலும் திமுகவுடைய 2 பேருடைய நடவடிக்கையை பார்த்து ரொம்ப பாராட்டினேன். அப்படி பரப்புரை பண்ணாங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு பொங்கல் பரிசேவில் எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. ஒவ்வொரு துறையிலையும் வேலையில் ஆட்கள் போயிட்டு பணி செய்து திருப்பி ரீபோஸ்டிங் இல்லை. எல்லா இடத்துலையும் 100 பேருக்கு ஒரு ஆஃபீஸில் 30 பேரை வச்சு அவங்க போயிடும். நானே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன சொன்னார், நீங்கள் கொடுக்கின்ற புகாரை 100 நாட்கள் 90 சொன்னார், அதுக்குள்ள பதில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு நடக்குமா நடக்காது. நான் சிஎம்சிக்கு எக்ஸாம்லேயும் போட்டு எழுதுனேன் லெட்டர். எக்ஸாம் உங்களுக்கு கடிதம் கிடைக்கப்பட்டது, புகார் கிடைக்கப்பட்டது, நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி ஒரு தபால் வந்துச்சு. 2 வருஷம் ஆச்சு. சிஎம்சியில் கொடுத்த எக்ஸாம்பிள் அவ்வளோதான், இன்ன வரைக்கும் இல்லை. கார்பரேஷனில் இந்த தெருவுக்கு மடிப்பாக்கு 147வது மண்டலம் இதுக்கு தண்ணீர் கொடுக்கல, குடிதண்ணீர் வசதி கொடுக்கல, கழிப்பிட வசதி செய்து கொடுக்கல. கார்பரேஷன் கார்பரேஷன். ஆனால் குடிநீருக்காகவோ கழிப்பிடத்திற்காகவோ எடப்பாடியார் தலைமையில் ஆட்சியில் நாங்கள் வரி கட்டினது 350 500 ரூபா. இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? 6000 ரூபா 6 மாதத்துக்கு தண்ணி கொடுக்கணும். சுவேஜ் நடத்தி நமக்கு சுவேஜ் தண்ணி கொடுக்காமலே வாட்டர் கனெக்ஷன் காசு வாங்குறாங்க. 2 வருஷம் ஆச்சுங்க கட்டிக்கிட்டா இருக்கும். இதுக்கு தீர்வு தான் என்ன சார்? இது என்ன நிர்வாகம்ன்றாங்க. பொதுமக்களா ஒரு கஸ்டமரா சொல்றேன், என்ன நிர்வாகம் எப்படி நினைக்கிறாங்கன்னா இதை கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? நம்ம ஒரு அரசியல் விட்டுறோம், சரி விடுறோம், எதுக்கு எதுவும் நான் கோர்ட்டுக்கு போனா வசதியே செய்து கொடுக்காம பணம் வாங்கியிருக்கேன். 2 வருஷமா கட்டிட்டு எவ்வளோ இது ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா. அப்போ எடப்பாடி தலைமையில் 7,700 ரூபா வருஷத்துக்கு இருந்தது. இன்னைக்கு 12,000 ரூபா கணக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி கரண்ட் பில், அதே மாதிரி சொத்து வரி, அதே மாதிரி மருத்துவமனைகள், அப்புறம் எத்தனை அரசு காணிப்படம், அதே மாதிரி ரோடு. நம்ம பார்க்குற நீங்கள் அறைகளை எப்படி ரோடு பார்த்தீங்களா? மழையில அடிச்சு வச்சுன்னு வச்சுருக்கேன். ஆனால் அப்போ மழை வரும்போது அன்னைக்கு கஜா புயல் வரும்போது இங்கெல்லாம் மண்ணை மாதிரி இருந்தது. செங்கல்பட்டு மெட்ராஸில் உள்ள மரங்கள்லாம் விழுந்துருச்சு. ஒரே நாள் வெட்டிட்டு தாங்க அரசு நடவடிக்கை எடுத்தாரு. போர்க்கால அடிப்படை. இப்போ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு வேங்கை இல்லை, ஒரு குடிநீர் தண்ணியில் மலத்தை கலந்துட்டு இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு அரசாங்கத்தில் முடியல. அப்புறம் கள்ளக்குறிச்சியில் 70 பேர் இறந்துருக்காங்க. மரக்காணத்தில் 20 90 பேர் கள்ளத்தேர்க்க வச்சிருக்காங்க. சைதாப்பேட்டையில் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் திறந்து வச்சுட்டு பெண் அதிகாரம் என்ற நிலையை நோக்கி தமிழ்நாடு வேக முன்னேறிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். கடந்த வருட இறுதி நிகழ்ச்சியில் நான் பார்த்தீங்கன்னா அந்த புதுமை பெண் நிர்வாக திட்டத்தில் கலந்துக்கிட்டேன். இப்போது இந்த நிகழ்ச்சி கலந்துருக்கேன். பெண்களுக்கு நாங்கள் அவ்வளவு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பட்டியல் போடுறாரு. சுய உதவிக்குழுலேருந்து, மகளிர் விடியல் பேருந்து பயணத்துலேருந்து, உரிமை துறையிலேருந்து பெண்களுக்கு முதல்ல சொத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டியல் போட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் என்ன சார்? திராவிட முன்னேற்ற அரசில் பெண் உரிமை, பெண்களுக்கு சொத்து உரிமை, பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு சமத்துவ திட்டம், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சாங்க. யாரு? கலைஞர் செய்தார், இல்லைன்னு சொல்லவில்லை. அதில் ஆவணத்தில் இருக்கிறது. ஆவணத்தில் இதில் யாரும் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் கொண்டு வந்ததில்லை. சொல்லும்படியா இலவச பயணம், காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு உதவித்தொகை, இது யாரும் மறுக்கலையே. அந்த கிராமத்து பஸ்ஸில் போகும்போது எல்லாமே சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் எடப்பாடி ஆட்சியே பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அதிமுக அதைத்தான் நான் முதலே சொன்னேன். அதிமுக இருந்து நான் அதிமுகவோ திமுகவோ சொல்லலை, மக்களுடைய மனதை அப்படி சொல்கிறாங்க. அவர் செஞ்சதே இல்லை, அவரே பரவாயில்ல. போதை பழக்கம் பொதுமக்கள் மத்தியில், குறிப்பாக மாணவர்கள், இந்த ஆட்சி வந்தபடி எப்படி இருக்கு? நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. பெரிய கவலையை உண்டாக்குறது. இந்த சமுதாயம் எங்கே? அதே மாதிரி வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்துல முதலமைச்சர் ஒரு விஷயத்துல நம்ம சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, அதாவது தினந்தோறும் போதைப் பொருள் அதிகமா
நடமாடிட்டு இருக்கிற வேலையில் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தினந்தோறும் நாங்கள் வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு மாவட்ட அரசை கூப்பிட்டு நடவடிக்கை வந்து அதிகப்படுத்துறது சம்பந்தமாக அதையும் நாங்கள் எடுக்கிறோம். அப்படியும் அதையும் சொல்கிறாரு முதலமைச்சர். நம்ம அதையும் குறிப்பிட்டு ஆகலாம் சொல்கிறாரு. அவர் வந்து போதைப்பழக்க மக்கள் மாணவர்கள் ஈடுபடக்கூடாது என்னுடைய கவலையை தெரிவிக்கணும்னு அப்பீல் பண்ணுறாரு. நல்ல முயற்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு மாவட்டத்தில் இத்தனை போதை பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்குங்க. அன்னைக்கு 1999 விதியை 144 நினைக்கிறேன். ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் 144 நினைக்கிறேன். ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் 1991 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவங்க. இந்த ஏரியாவில் இந்த ரெவன்யூ தாலுக்காவில் கள்ளச்சாராயமோ சாராயமோ காய்ச்சினா அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டரும் அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் அப்படின்னு ஆர்டர். எப்படி ஒடுக்குனாங்க? அந்த மாதிரி செய்யணும் சார். அதுதான் முக்கியம். அது செய்யணும். நீங்கள் நான் நடக்கணும். நீ என்ன செய்ய எது செய்யோ போதை பழக்கம் வரக்கூடாது. அப்போ அந்த போதை ஒழிப்பு கூட ஒரு தனி காவல்துறைக்கு அது என்ன பண்ணுது? அது காரணம் அந்த காவல்துறை வேலையை செய்யக்கூடாதுல்ல. நீங்கள் அவங்கள தூக்கி பந்தோபஸ்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த வேகன்சியை ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கல. அங்கே இருக்கிறது 4 பேர் வச்சுட்டு அவங்க அந்த மாவட்டத்தையே என்ன பண்ண முடியும்? எப்படி காப்பாற்ற முடியும்? எப்படி தடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சார். அந்த காலகட்டத்தில் நாங்களே ஒரு ஆய்வு எழுதணும். 96 காலகட்டத்தில் 93க்கு பிறகு வந்து ஊழல்கள் பல விதமான முறைகேடுகள் அதிகமாகிடுச்சு. ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து இந்த போதை கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் ஆய்வு கட்டுரையை நம்மளே எழுதிருக்கோம் சார். நான் ஜெயலலிதா வந்து எத்தனையோ குறைகள் இருக்கு நான் சொல்லலை. ஆனால் அதே மட்டும் ஒரு குற்றம் செய்தவன் ஜெயலலிதா ஆட்சியில் 10 தடவை யோசிப்பான் சார். அதே மாதிரி ஒரு அதிகாரி அந்த வேலையை செய்யணும்னா யோசிப்பான். ஐயோ நம்ம செய்ய மாட்டோம், என்னைக்கு மாட்ட போகிறோம். அந்த பயம் வேணும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபியர் வேணும் சார். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வேணும். அதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் வில் அப்படிம்பாங்க. அதில் வந்து அவங்க வந்து பெரிய அதுதான் சார் முக்கியம். அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், 1.5 லட்சம் வாசகர்களை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு ராத்திரியில் அராஜகம் பண்ணி பண்ணவர். அப்புறம் மீண்டும் அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு 6 தடவை அந்த டிஎம்கே வந்துட்டு அதுக்கு பிறகு நினச்சாங்க ஜெயலலிதா தான்ப்பா சரி, நல்லதாக கெட்டதோ ஒட்டுமொத்த பார்க்கும்போது ஆட்சி செய்வது அவங்க தான் சரி தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா மக்கள். நீ என்ன தவறு செய்தாலும் அதை மானசீகமாக மக்கள் மன்றத்தில் வைத்து இதை தவறு செஞ்சிட்டோம் இனி நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை தண்டிக்க மாட்டாங்க. அதை வந்து ஆட்சியாளர் வந்து அது ஆட்சியாளர் செய்யணும். ஆனால் நீ எல்லாமே செய்ய முடியாது. இப்போ காவல்துறை சொல்கிறோம், காவல்துறையால் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. வாஸ்தவம் ஒத்துக்கிறோம். அது சமூகமாக வந்து உதவி பண்ணணும். சமூகம் உதவி பண்ணணும். அதை எப்படி சொல்லணும்? நீங்கள் கூப்பிடணும். சொல்ல வேண்டிய ஹெல்பிங்க. நீங்கள் கை நீட்டி கூப்பிடணும். வாங்க, அலைங்க, நாம் எல்லாம் முட்டு சேருவோம், கை கொடுங்கள். நாம் எல்லாம் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவோம், ஒரு உயரத்தில் நிறுத்துவோம். நாம் பெருமைமிக்க சமுதாயமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். அதில் உங்களுடைய பங்கு அளப்பரியது. வாருங்கள், என் பின்னால் வாருங்கள் கேட்கணும். ஒரு தடவை எம்ஜிஆர் வந்து குண்டுராவிட்டவே தண்ணிக்கு வேணும்னு கேட்டோன்னா பயங்கர போராட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுக்கணும் பயங்கர போராட்டம் கர்நாடகாவில். என்ன தெரியுமா செஞ்சாரு? குண்டுராவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் டிஃபனுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். போயிட்டாரு டிஃபனுக்கு. வேற ஒன்றுமே பேசல. டிஃபனுக்கு போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறது அவருக்கு குண்டுராவு நேக்கா ஏப்பா அந்த ஷட்டரில் ரிப்பேர் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி விடுங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து விட்டு ரிப்பேர் பார்த்தாரு. இதுதான் சார் டிப்ளமசி. 2 மாநிலத்துக்கு உள்ள ஒரு அணுகுமுறையை நல்லிலிருந்து எப்படி வந்து 2 ஆட்சியாளர்கள் பண்ணிக்காங்க. எம்ஜிஆர் அதுதான் டிப்ளமசி. ஒரு ஆட்சி நல்லா இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு போலீஸ் இண்டிபெண்டா செய்யணும். எத்தனையோ ஜெயலலிதா ஆட்சியில் நீங்கள் குறைய சொன்னாலும் காவல்துறை தனித்துவமாக செயல்பட விட்டாங்க. அங்கே எந்த ஒரு அதிமுக காரணம் அங்கே தடையிட முடியாது. அந்த பேர் சுதந்திரம் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிடுவாங்க சார் எஸ்பி வேணும் சார் வராதிங்க, அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் அம்மாட்ட சொல்லிடுவோம், நாங்கள் பார்த்துக்குவோம், கரெக்டாக போச்சு. அது மாதிரி இல்லை. இப்போ அப்படி இல்லையே சரிங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் முன்னெடுக்கப்படுது பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்து உள்துறை அதில் வந்து போலீஸ் மந்திரி சொல்லுவாங்க, அதுக்கு அக்கௌண்ட்டை கொடுத்து ரொம்ப அழகு பார்த்தாரு. அது போல வந்து நிலையை வந்து இன்னைக்கு வந்து எடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்கிறேன், அப்படி நீங்கள் முதலமைச்சர் எடுக்கணும்னு நான் சொல்லலை. எடுத்தால் நல்லது, அது ஒரு விஷயம்.
நீங்கள் டெலிகேட் பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஆனால் நீ என்ன எவ்வளோ பெரிய திட்டங்கள் வந்தால் இப்போ நீங்கள் 3-4 திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் திட்டங்களை வந்து மற்ற மாநிலத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் எது செய்தாலும் காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் மக்களுக்கு பாதுகாப்பும் செய்ய தவறிவிட்டால் எந்த அரசும் மறு தேர்தலில் ஜெயிச்சதை வரலாறே கிடையாது சார். ஜெயிக்காது சார், ஜெயிக்காது. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஒன்றும் நினைக்கிறீங்க, எல்லா அரசியல் கட்சியும் நினைக்கிறாங்கன்னா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறீங்க. ஒரு தடவை ஜெயிக்கலாம், 2 தடவை ஜெயிக்கலாம், தொடர்ந்து நீங்கள் ஆட்சி இருக்க முடியாது. மக்களுடைய வந்து அதே மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் நான் அண்ணாமலை அவர்களை பாராட்டியே இருப்பேன். அவர் மட்டும் அதை இன்டர்பிரட் பண்ணனா பல விஷயம் வந்து வெளியே இருக்கு. அவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்தனால அவருக்கு உடனே தெரிஞ்சிச்சு இல்லை சம்திங் பிஸி, ஏதோ தவறு நடக்குதுன்னு சொல்லி அவர் தனி சாட்டையை அடிச்சிட்டார். எல்லாம் நக்கல் நியாயம் பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு அரசியல், அந்த பொலிட்டிக்கல் அக்யூவ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அது சைக்கிரியம். அது அப்படியே நல்லா பண்ணார். இது பொலிட்டிக்கலாகவும் இருக்குது, அரசியலாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மக்கள் மன்றத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவர் ஆரம்பித்த ஒரு விழிப்புணர்வு தான் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் விடுவது. அப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும். அதுதான் அரசியல் கட்சி கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த டாபிக்குடைய கருத்து எடப்பாடி தலைமையிலான ஆட்சி சிறந்ததா, ஸ்டாலின் ஆட்சி சிறந்ததா என்றால் இன்னைய நிலையில் 3 வருஷத்தில் திமுக ஆட்சி வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியோட ஒரு படி கிடையாது இருக்கு. இனி 1.5 வருஷத்தில் அது சரி பண்ணுறாங்கன்னு இருக்கு. இந்த நிலவரப்படி இனி ஒரு நாட்களில் வந்து செய்யணும். அதே மாதிரி எனக்கெல்லாம் வந்து பொறுத்துக்கவே முடியாத விஷயம் 2 விஷயம் சார். ஒரு டாக்டராக சொல்கிறேன், ஒரு சமூக ஆர்வலர், எங்கு பார்த்தாலும் தங்கு தடையின்றி போதைப்பொருள் வெட்டி கடை ரொம்ப கிடையாது சார். இது தான் பொறுத்துக்கவே முடியாது சார். எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடை, பெண்கள் அந்த மேட்ரிமோனியல் மெடிக்கலில் சொல்ல மேட்ரிமோனியல் ஹார்மோனி, வெளியே சொல்ல முடியாத தாம்பத்திய உறவினுடைய அந்த முக்கியத்துவத்தை இழந்து நிற்கிற பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கொடுமையான சமூக சீர்குலைவை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். இது ஒன்று. அதுக்கடுத்த போல கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கல்வி ரொம்ப பாதுகாப்பான நிலை, இது முக்கியமான விஷயம். அப்புறம் அன்றாட பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் அல்லோட்படுகிறார்கள் மக்கள். நிம்மதியாக இருக்கும். ஒரு நாட்டுடைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு என்ன இருக்க முடியுமா? மக்கள் அமைதியாகும், நிம்மதியாகும். நீங்கள் பெருசாக கொடுக்க முடியல, ஆனால் மக்கள் நிம்மதியாக இருக்கும். பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பொது சுகாதாரம் காக்கப்பட வேண்டும். இந்த 3ஐயும் தலையாய கடந்த ஒரு ஆட்சியாளர் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் தி காமன் பீப்புள். ஒரு சாதாரண மனிதனும் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியாளர் வந்து இந்த 3ஐயும் தான். இந்த 3ஐயும் நான் வந்து அதுக்கடுத்து சட்டம் பண்ணும். இந்த 4ம் சரிவர இருக்க வேண்டும். நீ எக்ஸ்ட்ராடனரி செய்ய வேண்டாம், பரவாயில்ல, ஸ்கேட் த்ரூ, ஜஸ்ட் பாஸ் மார்க்னா கூட பரவாயில்ல, அது செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். இனி 1.5 வருஷத்துக்கு நல்லா செஞ்சாங்கன்னா அதுதான் பொறுத்தது பார்ப்போம் சார். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு நெஞ்சாக நன்றி.